ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. வரலட்சுமி விரதத்துக்காக பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தாம்பூலம் வாங்குறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் கிளம்பி வந்திருக்கேன். அவங்களுடைய கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து தாம்பூலம் வாங்குற எல்லாருமே லக்ஷ்மி அப்படின்றதுனால இந்த மாதிரி காலில் மஞ்சள் வச்சு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. அவங்க எல்லாருக்குமே நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், உட்காருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வித்தியாசமான அனுபவமாக இருந்தது எனக்கு. ஸோ அங்கே தாம்பூலம் வாங்கிட்டு அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. ஸோ அவங்க வீட்டில் ரொம்ப அழகாக அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்ததுக்கப்புறமேட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக தாம்பூல பையும் வாங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்னங்க பிரசாதம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல்ரெடி 5 வகை சாதம் பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கூடவே இட்லியும் ஊற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்பாரும் வச்சுருந்தாங்க. சைட்லேயே வடையும் போட்டாச்சு. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டு கிச்சன்லாம் இல்லை, நம்ம வீட்டு கிச்சன் மாதிரி இறங்கி வேலை செய்கிறது தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே அரட்டை அடிச்சுட்டு வேலை செய்கிறதே தெரியாமல் பண்ணிடுவோம். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தாங்க போச்சு. சூடாக வடை போட்டுட்டு ஒருத்தங்க இட்லி எடுத்துன்னு அப்படியே எல்லாரும் உட்காந்து நல்ல சூடான சாப்பாடு நல்ல கதையெல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. சில பல ஃபோட்டோ ஷூட்டுகளும் முடிச்சாச்சு. குழந்தைங்களை நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும்ல. ஸோ அப்படி விட முடியுமா? அதனால நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. எங்களுடைய வரலட்சுமி விரதம் இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.